Welcome everyone. Welcome to AI Radio. Today we'll discuss the Hindu 14 May important current affairs for UPSC in a simple and analytical way. ஆமா, இன்னைக்கு நாம பேச போறதுல நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கு. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க content இன்னும் improve பண்ண help பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Radio. கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் தான் எங்களை இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கும். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லா சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணிட்டு படிக்கிறீங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிக்கும்போது அந்த தேர்வுக்கான வினாத்தாள் ஒரு ஓட்டையான வண்டியில எந்த பாதுகாப்பும் இல்லாம கொண்டு வரப்படுதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்னும் இல்ல. 22 லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட நீட் தேர்வு ரத்தும் மற்றும் வினாத்தாள் கசிவு பிரச்சனையோட நிஜ முகம் இதுதான். ஆமா, இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ் அலசலா இங்கிருந்து தான் தொடங்க போறோம். கல்வி, அரசியல், பொருளாதாரம்னு எல்லா இடங்களிலும் எப்படி அடிப்படை கட்டமைப்புகள் ஆட்டம் காணுதுன்னு பார்க்க போறோம். இது மனப்பாடம் பண்றதுக்கான இடம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் அறிவியலையும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. நீங்க சொன்ன அந்த நீட் பிரச்சனையவே எடுத்துப்போம். சொல்லுங்க. 2024ல 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் வாங்கினது, டெலகிராம் மூலமா வினாத்தாள் லீக் ஆனது, இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச வெறும் நுனிப்புள் தான். ஓ, அப்போ உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. இந்த குளறுபடிகளுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் கமிட்டியோட அறிக்கையை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான சில உண்மைகளை உடைச்சிருக்கு. அந்த கமிட்டி அறிக்கையை நான் படிச்சப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு? நம்ம தேர்வு முறை அப்படிங்கிறது ஒரு ஹை செக்யூரிட்டி பேங்க் லாக்கர் மாதிரி இருக்கு. லாக்கர் என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சரி. ஆனா அந்த லாக்கருக்கு பணத்தை கொண்டு போற வண்டியில பெரிய ஓட்டை இருந்தா என்ன பிரயோஜனம்? கரெக்ட். வினாத்தால பிரஸ்ல இருந்து சென்டருக்கு கொண்டு போற அந்த ஹியூமன் ஹேண்ட்லிங், அதாவது மனிதர்கள் கையாள்ற விஷயம்தான் இங்க மிகப்பெரிய பலவீனமா இருக்கு. கமிட்டியும் இதைத்தானே சுட்டி காட்டியிருக்காங்க. அது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க சொல்ற அந்த ஓட்டையான வண்டி தான் சப்ளை செயின். வினாத்தாள் அச்சிடப்பட்டு பல அதிகாரிகளின் கைகளை கடந்து மாணவர்களை சென்றடையுது. அப்போ அந்த இடைவெளியில தான் இந்த லீக் நடக்குதா? காகிதத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப வேற என்ன மாற்று வழி இருக்கு? கம்ப்யூட்டர் மற்றும் காகிதம் இணைந்த ஹைபிரிட் முறையை பின்பற்றலான்னு பரிந்துரைக்கிறாங்க. அதாவது வினாத்தாள் டிஜிட்டலா சென்டர்ல மட்டுமே பிரிண்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஓ, அப்ப வெளியில இருந்து பேப்பர் வராது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், 25 லட்சம் பேருக்கும் ஒரே நாள்ல தேர்வு நடத்துறது பெரிய ரிஸ்க். அதனால பல கட்டங்களாக தேர்வை பிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தன்னோட ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாத்தி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆமாம், கட்டாயமா மாத்தி ஆகணும். கல்வி அமைப்புல எப்படி ஒரு சிஸ்டமே தோல்வி அடைஞ்சு அதை மறுபரிசீலனை பண்றாங்களோ அதே மாதிரிதான் நம்மளோட அரசியல் அமைப்புகளும் இப்ப பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வருது. நீங்க எந்த நிகழ்வை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, தமிழக சட்டசபையில சமீபத்துல நடந்த நிகழ்வு தான் சொல்றேன். முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுக்கல அவர் 144 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். சரி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பிரதான எதிர்க்கட்சியான AIADMKவை சேர்ந்த 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருக்காங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அரசியல் நகர்வு. எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து 22 பேர் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. இது நேரடியாக கட்சித்தாவல் தடை சட்டத்தோட, அதாவது அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரம்புக்கு வராதா? இந்த விவகாரத்தை மேலோட்டமா பார்த்தா அது கட்சித்தாவல் மாதிரி தான் தெரியும். ஆனா சட்ட ரீதியா இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது எப்படி? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இத முழுமையா புரிஞ்சுக்க நாம 2023ல உச்சநீதிமன்றம் வழங்கிய சுபாஷ் தேசாய் வர்சஸ் முதன்மை செயலாளர் அப்படிங்கிற வழக்க பார்க்கணும். ஓ, அந்த மகாராஷ்டிரா சிவசேனா பிளவு தொடர்பான தீர்ப்பு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கட்சி 2ஆ உடையும் போது சட்டசபையில எந்த அணிக்கு அதிக எம்எல்ஏகள் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான கட்சின்னு சபாநாயகர் ஈஸியா முடிவு பண்ணிட முடியாது. ஒரு நிமிஷம், இத ஒரு கார்ப்பரேட் கம்பெனி டேக் ஓவர் கூட ஒப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா, சொல்லுங்க. அதாவது ஒரு கம்பெனியோட 2 டைரக்டர்கள் இந்த கம்பெனி எனக்கு தான் சொந்தம்னு சண்டை போடும்போது அந்த மீட்டிங் ஹால்ல யார் பக்கம் அதிக வேலைக்காரர்கள் நிக்கிறாங்கன்னு பார்த்து கம்பெனியை ஒப்படைக்க முடியாது. ஆமா, அப்படி செஞ்சா அது தப்பு தானே. அந்த கம்பெனியோட அசல் பைலாஸ் என்ன சொல்லுது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் பக்கம் இருக்காங்கன்னு பார்த்து தானே முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரி தானே இதுவும். 100க்கு 100% அதேதான். உச்சநீதிமன்றம் சொல்றதும் இதத்தான். அப்போ எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை பலம் மட்டுமே பத்தாதா? பத்தாது.
அந்த அரசியல் கட்சியின் அமைப்பு விதிகள் என்ன சொல்லுது? கட்சியின் ஒட்டுமொத்த நிறுவன கட்டமைப்பு யார் பக்கம் இருக்குன்னு பார்த்து தான் இது அசல் கட்சின்னு தீர்மானிக்கணும். ஒருவேளை கொறடா உத்தரவை மீறினா தகுதி நீக்கம் செய்யலாமே? செய்யலாம். ஆனா இங்க ரெண்டு தரப்பும் தங்களுக்கு தனித்தனியா ஒரு கொறடாவை நியமிச்சுட்டு உரிமை கொண்டாடும் போதுதான் உண்மையான கட்சி எதுன்னு முடிவு பண்ண வேண்டிய மாபெரும் பொறுப்பு சபாநாயகருக்கு வருது. இது வெறும் நம்பர் கேம் கிடையாது போல இருக்கே. இது சட்டத்தின் ஆழமான கட்டமைப்பு. ஆமா, அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட தொடர்புட இன்னொரு முக்கியமான சட்ட விவாதமும் உச்சநீதிமன்றத்துல நடந்திருக்கு. அது கர்நாடகா ஹிஜாப் விவகாரத்தின் பின்னாடி வந்த விவாதம் தானே? கரெக்ட். மத வழிபாட்டு உரிமைகள் பத்தி மத்திய அரசு ஒரு புதிய நிலைப்பாட்டை சொல்லிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். பொதுவா ஒரு குறிப்பிட்ட மதப்பழக்கம் அத்தியாவசியமானதா இல்லையா அப்படிங்கறத வச்சுதான் கோர்ட் இவ்ளோ நாளா தீர்ப்புகள் வழங்கிட்டு இருந்துச்சு. ஆமா, எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதேதான். ஆனா இப்போ அரசியல் அமைப்பின் 25வது பிரிவின் கீழ் ஒரு பரந்த விளக்கத்தை முன்வைக்கிறாங்க. பரந்த விளக்கம்னா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க? அதாவது பொது ஒழுங்கு, தார்மீகம் மற்றும் சுகாதாரம், இந்த மூன்றையும் ஒரு மதப்பழக்கம் மீறாத வரைக்கும் அரசு அதை தடுக்க முடியாது. ஓ, அப்போ இந்த 3 விஷயங்களை மீறலன்னு அரசியலமைப்பு அந்த பழக்கத்தை பாதுகாக்கும்னு சொல்றாங்களா? ஆமா, இது வெறும் ஹிஜாப் விவகாரத்துக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகும் பல மத உரிமை சார்ந்த வழக்குகளுக்கும் இது ஒரு புதிய அளவுகோலா அமைய வாய்ப்பிருக்கு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சட்டம், அரசியல்னு மனுஷங்க உருவாக்கின சிஸ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், இயற்கைங்கிற மிகப்பெரிய சிஸ்டம் தான் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நேரா நம்ம விவசாயத்துக்கும் வானிலைக்கும் வருவோம். இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்னன்னா பிளாக் அளவிலான பருவமழை முன்னறிவிப்பு. இது ரொம்பவே ஒரு தேவையான முன்னெடுப்பு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி 15 மாநிலங்கள்ல உள்ள 3196 பிளாக்குகளுக்கு வானிலை ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வானிலையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுல எனக்கு என்ன கேள்வின்னா, மாவட்ட அளவுல ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கும் இதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போது? ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது பல 100 சதுர கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது. சரிதான். ஒரு மாவட்டத்துல ஒரு மூலையில மழை கொட்டி தீர்க்கும், ஆனா இன்னொரு மூலையில வெயில் அடிக்கும். நீங்க பழைய வானிலை ரிப்போர்ட்டை கேட்டுட்டு ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் மழை வரும்னு நினைப்பீங்க. ஆமா, விவசாயி உரம் போடாம விட்டுருவார். ஆனா அவர் நிலத்துல மழையே வராது. அதுதான் பிரச்சனை. ஆனா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்க இந்த பிளாக் லெவல் கணிப்பு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க பஞ்சாயத்துல என்ன நடக்கும்னு துல்லியமா சொல்லும். குறிப்பா பருவமழையை அதிகம் நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. கண்டிப்பா. ஏஐ பலாயிரக்கணக்கான பழைய தரவுகளையும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் அலசி விவசாயிகளுக்கு செயல்படக்கூடிய தகவலா மாத்தி கொடுக்குது. செவ்வாய்க்கிழமை காலை உரம் போடாதீங்க மழை வரும்னு சொல்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமா, இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். இந்த நல்ல செய்தியோட இன்னொரு செய்தியும் விவசாயிகளுக்கு வந்திருக்கு. காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையே கணிசமா உயர்த்தியிருக்காங்க. எம்எஸ்பி விலைய சொல்றீங்க? ஆமா, நெல்லுக்கு 72 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2441ன்னும் பருத்திக்கு 8267ன்னும் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை விட 50% கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நடந்திருக்கு. வானிலையும் விலையும் சரியா இருந்தா மட்டும் போதுமா? விவசாயத்துக்கு மிக முக்கியமான யூரியா உரம் வேணுமே. ஆமா, அந்த உரத்தை தயாரிக்கவும் எரிசக்திக்காகவும் நம்ம வெளிநாடுகளை நம்பியிருக்கோம். அத மாத்ததான் மத்திய அமைச்சரவை 37,500 கோடி செலவுல ஒரு மெகா நிலக்கரி மாய்வாக்க திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். நிலக்கரியை எரிச்சு கரண்ட் எடுக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன நிலக்கரிய வாயுவாக்குறது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வேதியியல் மாற்றம். நிலக்கரிய நம்ம அப்படியே நேரடியா எரிக்கிறதுனால ஏகப்பட்ட மாசு ஏற்படுது. ஓ, அப்போ எரிக்காம என்ன செய்வாங்க? அதிக வெப்பத்துல ஆக்சிஜன் மற்றும் நீராவிய பயன்படுத்தி நிலக்கரிய முழுமையா எரிக்காம ஒரு குறிப்பிட்ட பதத்துல சமைக்கும்போது அது ஒரு வாயுவா மாறுது. அந்த வாயுவுக்கு ஏதாவது பெயர் இருக்கா? இதுக்கு பேரு தான் சின்கேஸ், அதாவது சிந்தட்டிக் கேஸ். இந்த சின்கேஸை பயன்படுத்தி நாம யூரியா உரத்தையும் செயற்கை இயற்கை எரிவாயுவையும் தயாரிக்க முடியும். ஒரு நிமிஷம், அப்போ இதனால நிலக்கரியால் வரக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பு முற்றிலுமா குறைஞ்சிடுமா? முற்றிலுமான்னு சொல்ல முடியாது. இதுவும் கரியமில வாயுவை வெளியிடும். ஆனா நேரடியாக எரிப்பதை விட இது ரொம்பவே சுத்தமானது. அப்போ இதோட முக்கிய நோக்கம் பொருளாதாரம் தானா?
நிச்சயமா. இப்போதைக்கு இந்தியா யூரியா மற்றும் எல்என்ஜிக்காக வெளிநாடுகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2.77 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய தொகையா? ஆமா, நம்ம ஊர் நிலக்கரிய வச்சே இத நாமே தயாரிச்சுட்டா அந்த பல லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி நமக்கு மிச்சம் தானே. கரெக்ட். அந்த அந்நிய செலாவணி அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோட அடுத்த நகர்வையும் தீர்மானிக்குது. எப்படி சொல்றீங்க? இறக்குமதி செலவு குறைக்க ஒரு பக்கம் நிலக்கரிய வாயுவாக்குறாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் அதிகமா விரும்புற தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரிய அரசு அதிரடியா 2 மடங்கா உயர்த்தியிருக்கு. ஆமா, 9.2% இருந்த வரிய 18.4% உயர்த்தியிருக்காங்க. ஏன் திடீர்னு தங்கத்து மேல அரசுக்கு இவ்வளோ கோவம்? இது தங்கத்து மேல உள்ள கோவம் இல்ல, டாலர் மேல உள்ள பயம்னு சொல்லலாம். டாலர் மேல பயமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நாம தங்கத்தை இறக்குமதி செய்யும்போது நம்ம கிட்ட இருக்கிற டாலர்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்கறோம். இப்போ மேற்கு ஆசியாவில இஸ்ரேல், ஹமாஸ், ஈரான் பிரச்சனைகள்னால போர் பதற்றம் நிலவுது. அதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். நம்ம வாகனங்கள் ஓடணும்னா கச்சா எண்ணெய் ரொம்ப முக்கியம். அத வாங்க நமக்கு கையில நிறைய டாலர்கள் தேவை. ஓ, அப்போ அந்த டாலரை தங்கத்துக்காக செலவழிக்காம கச்சா எண்ணெய் மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கு பாதுகாத்து வைக்கணுமா? எக்ஸாக்ட்லி. அதுக்காகத்தான் நடப்பு கணக்கு பற்றாக்குறைய கட்டுப்படுத்த இந்த வரி உயர்வு கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட மேக்ரோ எக்கனாமிக் லாஜிக் எனக்கு புரியுது. ஆனா இந்தியாவுல தங்கம் அப்படிங்கிறது வெறும் ஷேர் மார்க்கெட் முதலீடு மாதிரி கிடையாதே. பின்ன என்னவா பாக்குறாங்க? ஒரு சாமானிய குடும்பத்துல பொண்ணுக்கு கல்யாணம்னாலே தங்கம் தான் அடிப்படை. இப்படி வரிய 18% மேல ஏத்துறது ஒரு முரட்டுத்தனமான ஆயுதம் மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். வரியை ஏத்துனா மக்கள் தங்கம் வாங்குறத நிறுத்திடுவாங்களா? என்ன, கண்டிப்பா மாட்டாங்க. அதுக்கு பதிலா சந்தையில கள்ளக்கடத்தல் தானே அதிகமாகும். அது ஒரு மிகச் சரியான கேள்வி. நீங்க சொல்றதுதான் நிஜமும் கூட. கொடுக்கு வழியில தங்கம் உள்ள வர்றது அரசுக்கே பெரிய நஷ்டம் தானே. ஆமா, வரியை இரட்டிப்பாக்கும்போது முறையான இறக்குமதி குறைஞ்சு கடத்தல் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்களும் எச்சரிக்கிறாங்க. சின்ன சின்ன நகை செய்யற தொழிலாளர்களும் மூலப்பொருட்களோட விலை உயர்வால கடுமையா பாதிக்கப்படுவாங்களே. நிச்சயமா. அதனால இது அரசுக்கு ஒரு சவாலான கட்டிமேல் நடக்கும் பயணம் தான். பொருளாதார பாதுகாப்புக்காக எப்படி வரியை ஏத்துறாங்களோ அதே பொருளாதார வளர்ச்சிக்காக அண்டை நாடுகளோட கைகோர்க்கவும் செய்றாங்க. ஆமா, சமீபத்துல மும்பைல நடந்த இந்தியா இலங்கை இடையான பிசினஸ் ஃபோரம் அதற்கான ஒரு உதாரணம். குறிப்பா துறைமுகங்கள், தளவாடங்கள், ஃபார்மா, ஆன்லைன் பேமெண்ட்ஸ்னு பல துறைகள்ல இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்காங்க. அண்டை நாடுகளோட பொருளாதார ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்தோட அமைதிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா இதே பிராந்திய ஒருங்கிணைப்பு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மேற்கு ஆசியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கே. ஆமா, முன்னாள் தூதர் திருமூர்த்தி இத பத்தி ஒரு ஆழமான பார்வையை முன்வைக்கிறார். இவ்ளோ நாளா இந்தியா மேற்காசிய நாடுகளுக்கிட்ட தனித்தனியா இருதரப்பு உறவுகளை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதாவது சவுதி அரேபியா கிட்ட ஒரு டீல், யுஏஇ கிட்ட ஒரு டீல்னு தனித்தனியா பழகணும். கரெக்ட். ஆனா இப்போ அது பத்தாது. ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்கான ஒரு மண்டல கொள்கையை இந்தியா உருவாக்கணும்னு அவர் சொல்றார். ஏன்னா அங்க இருக்கிற நாடுகளுக்குள்ளே 1000 முரண்பாடுகள் இருக்கு இல்லையா? நிறைய முரண்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் நடுவில் இருக்கிற வர்த்தக போட்டியை இந்தியா எப்படி பேலன்ஸ் பண்றது? நம்மளோட மூலப்பொருளாய சுயாட்சியை விட்டு கொடுக்காம எப்படி பலத்தை நிலைநிறுத்துறது? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அமெரிக்காவோட கவனம் இப்போ உள்நாட்டு அரசியலையும் சீனாவையும் நோக்கி திரும்புறதால மேற்காசியாவுல ஒரு சின்ன வெற்றிடம் உருவாகுது. ஓ, அப்ப அந்த இடத்துல சீனா உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்தியா செயல்படணுமா? ஆமா, ரொம்ப ப்ரோஆக்டிவா செயல்படணும். 2 முரண்பட்ட நாடுகளோடும் நமக்கு நல்ல உறவு இருக்கும்போது அதை நாம ஒரு சமரச கருவியா பயன்படுத்தணும். இதோட ஒரு மாபெரும் முன்னெடுப்பு தான் ஐமெக் திட்டமா? கண்டிப்பா. செங்கடல் பகுதியில போர் பதற்றம் வரும்போது கப்பல்கள் எல்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டியிருக்கு. ஆனா இந்த ஐமெக் திட்டம் மூலமா தரைவழி மற்றும் கடல் வழியை இணைச்சு ஐரோப்பாவுக்கு சரக்குகளை கொண்டு போறது பெரிய மாற்றுப்பாதையே அமையும். உலக பொருளாதாரம்னு பேசும்போது உலகத்தோட 2 மிகப்பெரிய ஜாம்பாவான்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. அமெரிக்கா மற்றும் சீனாவை தானே சொல்றீங்க? ஆமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்றாரு. இந்த இடத்துல ஒரு சில தரவுகளை பார்த்தப்போ எனக்கு நிஜமாவே தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி என்ன தரவுகள்? 1990கள்ல அமெரிக்காவோட பொருளாதாரம் சீனாவை விட 15 மடங்கு பெருசா இருந்துச்சு. ஓகே. ஆனா 2022ல அந்த வித்தியாசம் வெறும் 1.5 மடங்கா குறைஞ்சிடுச்சு. சீனா எவ்ளோ அசுரத்தனமா வளர்ந்திருக்குன்னு பாருங்க.
அப்போ சீனா ரொம்ப வேகமா அமெரிக்காவை நெருங்கிட்டு வராங்க. சீனா வெறும் பொருளாதாரத்துல மட்டும் வளரல, எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல, அதாவது R&D துறையில அமெரிக்காவே பின்னுக்கு தள்ளிடுச்சு. நிஜமாவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விண்வெளி ஆராய்ச்சிலாம் சொல்றீங்களா? ஆமா, அமெரிக்கா தன்னோட ஆராய்ச்சிக்காக $781 பில்லியன் செலவு பண்ணும்போது சீனா $785 பில்லியன் முதலீடு செய்றாங்க. அப்போ சீனா தான் இப்போ முன்னிலையில இருக்கா? ஆமா, இப்போ ட்ரம்ப் சீனாவை சந்திக்க போகும்போது ஈரானுடனான வர்த்தக போரையும் நாம இணைச்சு பார்க்கணும். ட்ரம்புக்கு ஈரானை கட்டுப்படுத்தணும், ஆனா ஈரானோட மிகப்பெரிய வாடிக்கையாளரே சீனா தானே? அதுதான் சீனாவோட துருப்புச்சீட்டு. இத பயன்படுத்திக்கிட்டு சீனா ட்ரம்ப் கிட்ட தங்களுக்கு தேவையான பொருளாதார சலுகைகளை பேரம் பேச பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. உலகத்தோட அதிகார மையம் முழுமையா மாறிட்டு இருக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். உலக அரசியல்ல நடக்கிற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம் வீடுகள்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற பல பெண்களை நேரடியா பாதிக்கிற ஒரு மருத்துவ செய்தியை பத்தி இப்ப பாப்போம். நீங்க எந்த செய்திய சொல்றீங்க? பல வருஷமா பெண்களுக்கு வர்ற PCOS அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எண்டோக்ரைன் சொசைட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த பேர் மாற்றத்தை சொல்றீங்களா? ஆமா, இனிமேல் இதோட பேர் PMOS. இது ஏதோ சும்மா ஸ்பெல்லிங்க மாத்தின மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மருத்துவ புரிதல் இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புரிதல். இது இத்தனை வருஷமா PCOS அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு இது வெறும் கருப்பையில ஏற்படுற நீர்க்கட்டி பிரச்சனை மட்டும்தான் ஒரு தவறான பார்வை இருந்துச்சு. அதனால அதுக்கான சிகிச்சைகளும் ரொம்ப சுருங்கி போயிருந்துச்சா? ஆமா, ஆனா இந்த PMOS அப்படிங்கிற புதிய பெயர் இது ஒரு முழு உடலையும் பாதிக்கிற வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனை அப்படிங்கிற உண்மைய உலகுக்கு உரக்கச் சொல்லுது. அதாவது மெட்டபாலிக் இஷ்யூன்னு சொல்றாங்களா? ஆமா, இது இன்சுலின் அளவை பாதிக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும், ஒட்டுமொத்த ஹார்மோன் அமைப்பையே பாதிக்கும். அப்போ இந்த பெயர் மாற்றத்தின் மூலமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு இனி சரியான முழுமையான சிகிச்சை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, இது சார்ந்த இன்சூரன்ஸ் பாலிசிகள் மாறவும் பெரிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களை நாம அலசியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒட்டுமொத்தமா ஒரு நூல்ல கோர்த்து பாருங்க. பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ண நிலக்கரி வாயுவாக்கம் மற்றும் தங்கத்துக்கான வரி உயர்வு. ஆமா, கூடவே புவிசார் அரசியல்ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அதிகார போட்டி, கடைசியா பெண்களின் ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய மருத்துவ பெயர் மாற்றம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. நாம இவ்வளவு நாளா பார்த்து பழகுன, நம்பியிருந்த எல்லா பழைய சிஸ்டமும் அதோட காலாவதி தேதியை நெருங்கிடுச்சு. எல்லாமே இப்ப முழுமையா மறுசீரமைக்கப்பட்டு வருது. கண் முன்னாடி ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகிட்டு இருக்கு. அந்த புதிய உலகத்தை எதிர்கொள்ள ஒரு சமூகமா நாம தயார் நிலையில இருக்கோமா? நம்மளோட சிந்தனைகளும் சட்டங்களும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து மாறுதா? இத நீங்களே சிந்தித்து பாருங்கள். நிச்சயமா. உலகமும் சரி, நம்ம உள்நாடும் சரி, பெரும் மாற்றங்களை நோக்கி அதிவேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு என்பதை இன்றைய உரையாடல் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தியிருக்கு. நேயர்களே, உங்களது நேரத்தை மதித்து AI ரேடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இது உங்களை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்.